எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா 50 மெட்ரிக் டன் குப்பையை எரிக்கக்கூடிய எரிவுலையோட சுற்றுச்சூழல் சாரா குற்றங்களை வந்து ஆய்வு பண்ணியிருக்கிறோம். அது வந்து விதிக்குட்பட்டு நடக்குதா, விதி மீறல் இருக்குதா, அந்த மாதிரி ஆய்வு பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு நிபுணர் உண்மை கண்டறியும் நிபுணர் குழு மூலியமா அந்த ரிப்போர்ட்டை இன்னைக்கு ரிலீஸ் பண்றதுக்காக தான் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது வந்து நார்த் சென்னை ஃபெடரேஷன் ஃபார் நார்த் சென்னை ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன்ல இருந்து நம்ம கூட தலைவர், செயலாளர், பொருளாளர் நம்ம கூட இருக்கிறாங்க. சண்முகத்தோட பேசுவாங்க. சுபஸ்ரீன்றவங்க தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இந்த ரிப்போர்ட்டை பத்தி பேசுவாங்க. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நான் பேசி கன்க்ளூட் பண்ணிட்டு ரிப்போர்ட்டை வந்து ப்ரொஃபசர் ஜன்ராஜன் அவங்க கிட்ட வந்து இதை நாங்கள் ரிப்போர்ட்டை கொடுத்து அவங்க வந்து ஒரு சில வார்த்தைகள் இதை பத்தி பேசுவாங்க. இன்னைக்கு இதுதான் வந்து நிகழ்வு. ஸோ சண்முகத்தோட வந்து இந்த அறிக்கையை நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணோம், எதுக்காக பண்ணோன்றதை வந்து சொல்லுவோம். அனைவருக்கும் வணக்கம். வடசென்னை குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பும் எரிவுலையற்ற சென்னைக்கான கூட்டமைப்பும் இணைந்து இந்த அறிக்கையை நாங்கள் இன்னைக்கு வெளியிடுறோம். இதை வெளியிடுவதனுடைய நோக்கம் என்னன்னா, கொடுங்கையூர்ல 50 டன் எரிவுலை அப்படின்றது இன்னைக்கும் 6 வருஷமா தொடர்ந்து அங்கே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஏற்கனவே மணலி சின்னமாத்தூர்ல ஒரு நாளைக்கு 10 டன் குப்பைகளை எரிக்கக்கூடிய ஒரு ஆபத்தான தொழிற்சாலை இருந்ததை இதே மாதிரி உண்மை அறியும் கண்டறியும் குழுவின் சார்பில் நாங்கள் பல ஆதாரபூர்வமான விஷயங்களை சேகரித்து அதுல ஆபத்து இருக்கிறது அப்படின்றத நிரூபித்த பிறகு அதிகாரப்பூர்வமாக பெருநகர சென்னை மாநகராட்சி அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பின்னணியில தான் இந்த கொடுங்கையூர்ல 50 டன் எரிமுறை திட்டம் என்பது அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் போது அதுல ஏற்படக்கூடிய விதிமுறை மீறல்கள் அப்படின்றதுதான் இன்னைக்கு இந்த ரிப்போர்ட்டினுடைய மிக முக்கியமான நோக்கம். அதுல எவ்வாறெல்லாம் விதிமுறை மீறல் இருக்கு, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதுல வந்து பார்வையாளராக இப்படி எல்லாம் இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்த நாங்க இந்த ரிப்போர்ட்ல இதுல கொடுக்குறோம். வடசென்னை கூட்டமைப்பு எரிவுலையற்ற சென்னை கூட்டமைப்பை பொறுத்தவரையில வடசென்னை என்பது விஷ நகரமாக மாறக்கூடிய ஆபத்து இருக்கிறதுனாலதான் இப்ப செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடுங்கையூர் எரிவுலையை மூட வேண்டும் என்று நாங்கள் கூறுகிற அதே நேரத்துல ஏற்கனவே ஒரு 3450 கோடி ரூபாய் திட்டத்துல தாம்பரத்துல ஒரு எரிவுலை திட்டமும் கொடுங்கையூர் குப்பை மேட்டில் 2100 டன் குப்பைகளை எரிக்கக்கூடிய ஒரு எரிவுலை திட்டத்தையும் அமல்படுத்துவதற்கு அவங்க மாநகராட்சி தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்திச்சோம். இந்த கொடுங்கையூர் குப்பை மேடு போன்ற ஒரே இடத்துல குப்பைகளை குவிக்காமல் அதே நேரத்துல உங்களுக்கு வந்து குப்பைகளை எங்கேயும் கொண்டு போய் எரிக்காம இப்படி இந்த ரெண்டுமே இல்லாமல், அதாவது எரிவுலை திட்டமும் அவசியம் இல்லை சென்னைக்கு, அதே மாதிரி குப்பை மேடுகளும் ஒரே இடத்துல குவிக்கக்கூடிய அந்த ஆபத்தான சூழலும் தேவையில்லை. இது ரெண்டுக்கும் மாற்றாக பெருநகர சென்னைக்கான ஒரு திடக்கழிவு மாற்று மேலாண்மை திட்டத்தை கிரீன் சென்னை இனிஷியேட்டிவ், பசுமை சென்னை முன்னெடுப்பு என்ற முறையில நாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து கொடுத்திருக்கிறோம். அப்ப இந்த திட்டங்களை கைவிட வேண்டும் என்று கேட்டபோது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நீங்க உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த மாற்று திட்டத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில நாங்க ஒரு வல்லுநர் குழுவை, ஒரு சுயேட்சையான வல்லுநர் குழுவை நாங்க வந்து பரிந்துரைக்கிறோம் அப்படின்னு எங்ககிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. நாங்களும் ரொம்ப சந்தோஷமா நிச்சயமாக இதை செய்யுங்க. எரிவுலை என்பது உலகம் முழுவதும் ஒரு தோல்வி அடைந்த திட்டம். அந்த திட்டம் மக்களுடைய உயிருக்கும் ஆரோக்கியத்திற்கும் மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கக்கூடிய திட்டம் என்பதனாலதான் நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை கைவிடுங்கன்னு நாங்க போடுறோம். எனவே நீங்க வல்லுநர் குழுவை அறிவித்து அதை அமல்படுத்தக்கூடிய வகையில, இந்த மாற்று திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய வகையில பெருநகர சென்னை என்பது கழிவில்லா சென்னையாக, குப்பையில்லா சென்னையாக நீங்க மேயரா இருக்கும் போது உங்களுடைய கனவாக இருந்த சென்னை என்பது, அழகான சென்னை என்பது நிச்சயமாக நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பசுமை சென்னை முன்னெடுப்பு என்ற மாற்று திட்டத்துல நிச்சயம் அப்படிப்பட்ட சென்னையை உருவாக்க முடியும் என்று சொன்ன போது அவரும் சந்தோஷமா அதை ஏத்துக்கிட்டாரு. நாங்க அவர்கிட்ட சுட்டி காட்டும் போது 2 விஷயத்த சுட்டி காட்டணும். உங்க கவர்மெண்ட் தான் வடசென்னைக்கான வளர்ச்சி திட்டத்தை அறிவித்த கவர்மெண்ட், நாங்க அதை வரவேற்கிறோம். உங்க கவர்மெண்ட் தான் பயோபைனிங் 631 கோடி ரூபாயில கொடுங்கையூர் குப்பை மேட்டை முற்றிலுமாக கரைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை இன்னைக்கு அமல்படுத்திட்டு இருக்கீங்க, அதை நாங்க வரவேற்கிறோம். ஆனா நீங்க இப்ப எரிவுலை திட்டம் என்பது கொண்டு வந்தா இந்த 2100 டன்னை கொடுங்கையூர்ல போட்டு எரிச்சிங்க அப்படின்னு சொன்னா
நிச்சயமாக நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த 2 திட்டமும் சிதைந்து போய் அந்த 2 திட்டமும் சின்னாபின்னமாயி வடசென்னை என்பது விஷ நகரமாக மாறக்கூடிய ஆபத்து இருக்கு. எனவே இந்த திட்டத்தை கைவிடுங்கன்னு கேட்டோம். இதுக்கப்புறம் தான் அவர் வந்து அந்த வல்லுநர் குழுவை அமைக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்ப இந்த பின்னணியில தான் நாங்க வல்லுநர் குழுவை அமைக்கிறோம்னு 2.5 மாசம் ஆச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 3.5 மாசம் ஆச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப கொடுங்கையூர் எரிவுலை ஆலையில 50 டன்னுக்கு இவ்வளவு பெரிய விதிமுறை மீறல்கள், இவ்வளவு பெரிய ஆபத்துகள் இருக்கிறது அப்படின்றத நாங்க கண்டுபிடிச்சு ஆதாரங்களோட நிரூபிக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்டை இங்க பப்ளிஷ் பண்ண போறோம். அதே நேரத்துல பெருநகர சென்னை மாநகராட்சி கடந்த 30ஆம் தேதி, போன மாதம் 30ஆம் தேதி பெருநகர சென்னை மாநகராட்சி கூட்டத்துல 2 தீர்மானங்களை பொருள் எண் 111 பொருள் எண் 112 கொண்டு வந்திருக்காங்க. அந்த தீர்மானத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த WTE வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட் என்று சொல்லக்கூடிய இந்த எரிவுலை திட்டத்தை அமலாக்குவதற்கு மெயின் ரோட்ல இருந்து ஒரு லிங்க் ரோடு உள்ள போட போறோம். அதுக்கு 10.69 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது என்று 2 தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. நாங்க முதலமைச்சருக்கு 30ஆம் தேதி தீர்மானம் நிறைவேற்றினாங்க. 31ஆம் தேதியே முதலமைச்சர், தலைமைச் செயலாளர், சென்னை மேயர், சென்னை கமிஷனர் அத்தனை பேருக்கும் நாங்க வந்து அவங்களுக்கு உரிய முறையில இதை நீங்க கைவிடணும், இது ஆபத்தான பாதை, இந்த பாதையை தேர்ந்தெடுக்காதீங்க அப்படின்னு நாங்க வந்து வலியுறுத்தி அவங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம். இந்த பின்னணியில தான் இன்றைக்கு இந்த ரிப்போர்ட்டை நாங்க வெளியிடுறோம். இந்த ரிப்போர்ட்ல கடைசியா நாங்க சொல்ற 5 பரிந்துரைகளை கொடுக்கிறோம். கொடுங்கையூர் எரிவுலை திட்டத்தை இப்ப 50 டன் எரிக்கக்கூடிய இந்த எரிவுலை திட்டத்தை உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கமும் பெருநகர சென்னை மாநகராட்சியும் மணலி சின்னமாத்தூர் மூணா மாதிரி அதை க்ளோஸ் பண்ணணும். ஒண்ணு. 2வது விஷயம் நாங்க சொல்றது, இவ்வளவு காலம் 6 ஆண்டு காலம் 2019 இருந்து 2025 வரை இவர்கள் எவ்வளவு தூரத்திற்கு மக்களுடைய உயிரை பற்றி, ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாமல் விதிமுறை மீறல்களை நடத்தியிருக்காங்க. அந்த விதிமுறை மீறல்களுக்கு அவங்க மேல உரிய நடவடிக்கை, அந்த கம்பெனி மேல, மேக்ஸ் என்ற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரத்துல இந்த ஏற்கனவே அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஏற்கனவே 2100 டன் இங்கேயும் தாம்பரம் மாநகராட்சியில் 1500 டன் 3600 டன் குப்பைகளை எரிக்கக்கூடிய அந்த எரிவுலை திட்டத்தை நீங்கள் கைவிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் 3வது கோரிக்கை வைக்கிறோம். 4வது கோரிக்கை என்பது, அந்த கொடுங்கையூர் பகுதியில் இருக்கிற சுற்றுவட்டார மக்கள், குறிப்பாக எழில் நகர், ராஜரத்ன நகர், நேதாஜி நகர், சந்திரசேகர் நகர், எம்ஜிஆர் நகர், அன்னை சத்யா நகர், கிருஷ்ணமூர்த்தி நகர் போன்ற சாதாரண மக்கள் வசிக்கக்கூடிய 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்கள் இவ்வளவு காலம் அந்த குப்பை மேட்டாலும் இந்த எரிவுலையாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற பின்னணியில அவர்களுக்கு உரிய இழப்பீட்டையும் அவர்களுக்கு உரிய நிவாரணத்தையும் கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசையும் பெருநகர சென்னை மாநகராட்சியையும் நாங்க வந்து கேட்டுக்கிறோம். கடைசியாக நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது, இந்த சூழல்ல இந்த கிரீன் சென்னை இனிஷியேட்டிவ் என்று வடசென்னை கூட்டமைப்பும் எரிவுலை என்ற சென்னை கூட்டமைப்பும் கொடுத்திருக்கக்கூடிய இந்த திடக்கழிவு மேலாண்மை மாற்று திட்டத்தை தமிழ்நாடு அரசு அமலாக்க வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்த உறுதிமொழியை வல்லுநர் குழுவை பரிந்துரைத்து அதை அமலாக்குவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும். ஒரு கழிவில்லா சென்னையை உருவாக்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும். கடைசியாக நாங்கள் சொல்வது, அந்த மாற்று திட்டத்திலேயே நாங்கள் கொடுத்திருக்கிறோம். 352 ஏக்கர் பயோமைனிங் பண்ணி அந்த இடத்தை மீட்டெடுக்கும் போது மொத்தம் இருக்கக்கூடிய 352 ஏக்கர்ல ஒரு இவ்வளவு நாள் செய்த பாவத்துக்கு ஒரு பரிகாரமாக தமிழ்நாடு அரசும் பெருநகர சென்னை மாநகராட்சியும் அங்க வந்து ஒரு எக்கோ பார்க், ஒரு சுற்றுச்சூழல் பூங்காவை அமைக்க வேண்டும். பிரம்மாண்டமான சுற்றுச்சூழல் பூங்காவை அமைக்க வேண்டும். அதே நேரத்துல சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நூலகத்தை ஒரு பயிற்சி களமாக, ஒரு பன்முக களமாக அதை உருவாக்கி தர வேண்டும். இந்த 2ஐயும் உருவாக்கினா வடசென்னையினுடைய முக தோற்றம் என்பது, இவ்வளவு நாள் புறக்கணிக்கப்பட்ட வடசென்னை, இவ்வளவு நாள் உதாசீனப்படுத்தப்பட்ட வடசென்னை, இவ்வளவு நாள் விஷ நகரமாக இருந்த வடசென்னை என்பது இதன் மூலம் ஓரளவுக்கு அதனுடைய முக தோற்றத்தை மாற்றக்கூடிய காரியத்தை தமிழ்நாடு அரசு செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். இதுதான் இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர் கூட்டத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரிப்போர்ட் வந்து எதுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு இன்சினரேட்டர் பிளான் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த பிளான் வந்து முறையான பெர்மிஷன்ஸ் எல்லாமே வாங்கியிருக்காங்களா, அப்படி வாங்கியிருந்தா எதுக்காக பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க, அண்ட் அந்த பெர்மிஷன் கொடுக்கும்போது கொடுத்துருந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ரிப்போர்ட் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இந்த எந்த பேசிஸில் வந்து இது பண்ணியிருக்கோம்னா,
டிஎன்பிசிபி தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ல இருந்து கிடைச்ச ஆர்டிஐ ரிப்ளை இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016ஓட கம்பேர் பண்ணி பார்த்து ஃபீல்டு விசிட் பண்ணி அங்கே இருக்க கம்யூனிட்டி பீப்புளை வந்து மீட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இதோட பேசிஸ்ல வந்து இந்த ரிப்போர்ட் வந்து பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதில் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016 அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த பிளான்ட்ல நிறைய வயலேஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்றது கண்டுபிடிச்சோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இன்சினரேட்டர் பிளான்ட் அப்படின்னா வந்துட்டு அங்கே வந்து ஒரு அதிகப்படியான டெம்பரேச்சர்ல விஷயங்களை வந்து எரிப்பாங்க. இந்த கேஸ் வந்து குப்பைகளை வந்து எரிக்க போறாங்க. ஸோ நார்மலாக எரிக்கிறாங்க அப்படின்னா அதுல இருந்து 3 விதமான வேஸ்ட் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ நமக்கு வந்து புகைகள் வரும், சாம்பல் கழிவுகள் வரும், நீர் கழிவுகள் வந்து வரும். ஸோ இதுல இருந்து வரக்கூடிய இந்த கழிவுகளை வந்து எப்படி ஹேண்டில் பண்றாங்க, சேஃபா டிஸ்போஸ் பண்றாங்களா இல்லையா, என்ன மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி டிஸ்போஸ் பண்றாங்க, இதுதான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது காற்றில் வெளியே வரக்கூடிய மாசுக்கள், ஸோ இந்த மாசுக்களை வந்து மானிட்டர் பண்றதுக்கு ஒரு 11 பேராமீட்டர்ஸ் இருக்கு. அந்த 11 பேராமீட்டர்ஸ்ல வெறும் 3 மட்டும்தான் வந்து மானிட்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மானிட்டர் பண்ணதும் பிளான் ஸ்டார்ட் பண்ணது வந்து அதாவது 2021ல பிளான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வெறும் ஒரு வாட்டி மட்டும்தான் வந்து அந்த 3 பேராமீட்டர்ஸ் பர்டிகுலேட், அப்புறம் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, இந்த மாதிரியான 3 விஷயங்கள் மட்டும்தான் மானிட்டர் பண்ணியிருக்காங்க. மற்ற 8 பேராமீட்டர்ஸை வந்து ஒரு வாட்டி கூட வந்து மானிட்டர் பண்ணவே இல்லை. அடுத்தது இந்த நீர் கழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ இது வந்து இதை மானிட்டர் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ஒரு 19 பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதை கூட வந்து இது வரைக்கும் மானிட்டர் பண்ணவே படல. அப்புறம் சாம்பல் கழிவுகள். இந்த சாம்பல் கழிவுகளை வந்து நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பாட்டம் ஆஷ், அப்புறம் வந்து ஃப்ளை ஆஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலையுமே வந்து ஒரு 13 பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதையும் வந்து ஒன்று கூட வந்து இது வரைக்கும் மானிட்டர்ஸ் பண்ணவே இல்லை பிளான் ஆரம்பிச்சது. அப்புறம் நம்ம தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து அவங்க இன்ஸ்பெக்ஷன் போனப்ப சில விஷயங்கள் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அதில் வேஸ்ட் அக்யூமுலேஷன் வந்து ஓப்பன் ஸ்டோரேஜ், வெளியவே வந்து ஓப்பனாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இந்த சாம்பல் கழிவுகளையும் வந்து வெளியவே கொட்டி வச்சுருக்காங்க. அது ரொம்ப வந்து டேஞ்சரஸான ஒரு விஷயம். பக்கத்தில் இருக்கக்கூடிய சரௌண்டிங் இருக்கக்கூடிய மக்களுக்கும் வந்து அதெல்லாம் நிறைய ஹெல்த் இம்பேக்ட்ஸ் வந்து வரும். அப்புறம் இந்த ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட எஃபெக்டிவ்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வெட் ஸ்க்ரப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டூல் மட்டும்தான் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து வெறும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸை கேப்சர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மட்டும்தான் அதுக்கு இருக்கு. ஸோ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஹை லெவல் டாக்ஸின்ஸான டயாக்சின்ஸ், பியூரான்ஸ் இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் ஒரு ஹை லெவல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர்ஸ் இதெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த மாதிரி எந்த சிஸ்டமும் வந்து இன்ஸ்டால் பண்ணலை. ஆன்லைன் மானிட்டரிங் சிஸ்டமும் வந்து இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வயலேட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே டேரெக்டாக பார்த்து இவங்க இதை பண்ணலை அப்படின்னு சொல்ல, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்னு வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ்ல ஒரு இன்சினரேட்டர், ஒரு ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணியிருக்காங்க. வயலேட் பண்ணி இப்போவும் வந்து அது வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. பிளான்ட் வந்து அந்த ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறது வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரைவேட்டாக நாங்கள் போய் பண்ண இன்ஸ்பெக்ஷனில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் பண்ண இன்ஸ்பெக்ஷனில் இந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மொத்தமாக ஒரு 48 பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்துருங்க. 45 பேராமீட்டர்ஸ் வந்து ஒரு வாட்டி கூட வந்து மானிட்டரே பண்ணலை. 3 பேராமீட்டர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் பண்ணியிருக்காங்க இந்த 5 வருஷத்துல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டோட கேபிட்டல் சிட்டியில இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஜஸ்ட் இமேஜின் ஹவு டேஞ்சரஸ் இட் இஸ் ஃபார் எல்லாருக்கும் அது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஸோ இதுல இருந்து வரக்கூடிய ஹெல்த் இம்பேக்ட்ஸ் பத்தி விஸ்வஜாமி பேசலாம். தேங்க்யூ. ஒரு தினம் எரிக்கிறதுக்கு திட்டங்கள் வந்து வகுக்கப்பட்டு இருக்கு. ஸோ இந்த 50 மெட்ரிக் டன் குப்பை எரிக்கிற எரிவுலையே இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா நம்ம வந்து பேசுறது சும்மா தூசி வருது அப்படின்னு பேசல. சுத்தி இருக்க இடங்கள்ல வந்து கேன்சர் கேசஸ் உட்பட நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து மக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது வந்து மக்கள் சொல்ற கதைகள் கிடையாது. ஏன்னா இங்க வந்து அந்த ஆர்டிஐ இதுபடி அதுல வந்து சொல்லி இருக்கிறது என்னன்னா, நமக்கு ஹெவி மெட்டல்ஸ் சொல்லக்கூடிய மெர்குரி, ஆர்சனிக், கேட்மியம் இது எல்லாமே வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்னு சொல்லி இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ். அதே மாதிரி வந்து டயாக்சின்ஸ் அண்ட் ஃபியூரன்ஸ் கண்டிப்பா கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். அப்ப அதெல்லாம் நமக்கு வந்து கட்டுப்படுத்துறது இல்லைன்றது தெரியுது. இன்னொன்னு மானிட்டரே பண்ணல.
மானிட்டரே பண்ணலன்னா கிட்டத்தட்ட 2021ல இருந்து நம்ம 26ல இருக்கிறோம். 5 வருஷமா வெளியில அவங்க என்ன விட்டாங்கன்னே நமக்கு தெரியாதப்போ நம்ம யாரை என்ன நம்மளால கேள்வி கேட்க முடியும்? பிரச்சனை இருக்கா இல்லையான்றத ஒன்று மானிட்டர் பண்ணாதான் தெரியும். சோ இங்க வந்து வெறும் காற்று மட்டும் கிடையாது, நீரும் மாசடைஞ்சிருக்கு, நிலமும் மாசடைஞ்சிருக்கு. சோ இப்படி எல்லாமே மாசடைஞ்சிருக்க சூழல்ல இந்த 50 மெட்ரிக் டன் குப்பை எரிவுலையை வந்து உடனடியா மூடணும். மூடிட்டு சுத்தி இருக்கிற மக்கள் தோழர் சொன்ன மாதிரி அவங்க சுத்தி இருக்க கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து சுற்றுச்சூழல் ரீதியாகவும் சுகாதார ரீதியாகவும் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு உரிய மருத்துவ நிவாரணம் உட்பட எல்லா நிவாரணமும் இழப்பீடும் கொடுத்தே ஆகணும். மூணாவது, இப்படி இந்த 50 மெட்ரிக் டன்னே நம்மளால பாத்துக்க முடியாதப்போ நம்ம வந்து பெரிய பிரம்மாண்டமான குப்பையை எரிச்சு ஒரு காஸ்ட்லியான ஒரு எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கக்கூடிய வேஸ்ட் டு எனர்ஜின்ற திட்டத்தை கைவிடணும். உடனடியா எந்தவித நிபந்தனையும் இல்லாம அதை கைவிடணும். அப்படி கைவிட்டுட்டே நம்ம குப்பைக்கு என்ன ஆகும்ன்ற முதல் கேள்வி எல்லாரோட மனசுலயும் வரும். அதுக்கும் தோழர் சொன்ன மாதிரி பசுமை சென்னைக்கான முன்னெடுப்புன்னு ஒரு டீடைல்டான திட்டம் நம்ம வந்து முதலமைச்சர் வரைக்கும் போய் கையில கொடுத்தாச்சு. சோ நம்ம இப்ப முடிவெடுக்க வேண்டியது ஒரு குரூஷியலான பாயிண்ட்ல இருக்கிறோம். முடிவெடுக்க வேண்டியது சென்னைன்ற ஒரு மாநகரம் இல்ல ஒரு தலைநகரம் டெல்லி மாதிரி அதிக மாசுள்ள கேன்சர் தலைநகரமா இருக்கக்கூடிய இல்லைன்னா ஒரு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தலைநகரமா இருக்கக்கூடிய டெல்லியா மாற போறோமா, இல்ல சென்னையாவே இருந்து உலக நாடுகளுக்கு எக்ஸாம்பிளா மாறி இப்படியும் நம்மளால குப்பையை கையாள முடியும்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்காட்டு நம்ம செட் பண்ண போறோமா? இதுதான் இந்த ரிப்போர்ட்ல இருக்கு. சோ இந்த ரிப்போர்ட்டை வந்து இப்போ ப்ரொஃபசர் ஜனகராஜன் அவங்க கிட்ட வந்து தொடர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க கொடுத்து. கேள்வி பதில் எதுவா இருந்தாலும் நம்ம வந்து क्वेश्चन அண்ட் ஆன்சர் செஷன் வச்சுக்கலாம். ப்ரொஃபசரும் அதுக்கப்புறம் பேசிடுவாங்க எல்லாருமே. ஆங்கிலம் தமிழ் ரெண்டுமே.